ஒரு 12 வயசு பையன் தப்பிச்சு போயிட்டு பக்கத்துல இருக்கிற நெய்பர் கிட்ட சாப்பிட ஏதாவது குடுங்கன்னு சொல்லி கேக்குறான். அது மட்டும் இல்லாம என்னை காப்பாத்துங்கன்னு சொல்றான். யாருகிட்ட இருந்து காப்பாத்தணும்னு கேட்டா எங்க அம்மா கிட்ட இருந்து காப்பாத்துங்கன்னு சொல்றான். அந்த பையனோட உடலை பார்த்து அதுக்கப்புறம் அவனோட காயங்களை பார்த்து அந்த நெய்பர் பதறி போறாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஹவ் யூ guys doing good? நான் திவ்யா குமாரன். நம்மளோட டைம் டிராவல் சீரீஸ்ல நம்ம ஒவ்வொரு எபிசோட்லயும் டிஃப்ரெண்ட் ஸ்டாரி பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டாரி பார்க்க போறோம். ஸோ யார் யார் வந்து இன்னும் என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் வந்து உங்களுக்கு ஆன் டைம்ல நம்மளோட எபிசோட்ஸ் கிடைக்கும். இன்னைக்கு எபிசோட்ல நம்ம எந்த இயருக்கு டிராவல் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா 2023க்கு தான் டிராவல் பண்ண போறோம். பட் 2023க்கு போயிட்டு அந்த இன்சிடென்ட்டை பார்க்கறது முன்னுக்கு ஸோ கொஞ்சம் பேக்ரவுண்ட் செக் பண்ணலாம். ஸோ 2015ல ஒரு மதர் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அந்த அம்மாவோட பேரு பார்த்தீங்கன்னா ரூபி ஃப்ராங்கி. ஸோ அவங்களுக்கு வந்து 6 பிள்ளைங்க. ஸோ அவங்களோட சேனல் பேர் வந்து 8 பேசஞ்சர்ஸ்னு ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ 8 பேசஞ்சர்ஸ் என்ன குறிக்குதுன்னா அவங்க ஹஸ்பண்ட் அவங்களோட 6 பிள்ளைங்களை குறிக்குது. இவங்க 2015ல இவங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ எவ்ரிடே வந்து காலையில 6 o'clock வந்து அவங்க ஒரு கண்டென்ட் போஸ்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வாரத்துக்கு 5 நாளைக்கு கண்டென்ட் போஸ்ட் பண்ணுவாங்க. ஜூன் 2020ல வந்து இவங்களோட சேனல் வந்து 2.5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தொடுது. அதுக்கப்புறம் ஸ்லோலி பார்த்தீங்கன்னா அது பில்லியன் கணக்கா ஆகுது. அப்படி என்ன கான்டென்ட் தான் போஸ்ட் பண்றாங்க இவ்வளோ அளவுக்கு வைரலா இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிற அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க போஸ்ட் பண்றது அவங்க ஃபேமிலியை பத்தி. ஸோ அவங்க பிள்ளைங்களை அவங்க எப்படி வளர்க்குறாங்க, அவங்க பிள்ளைங்களை வந்து செய்யற சின்ன சின்ன தப்புக்கு என்னென்ன தண்டனை கொடுக்குறாங்க, இந்த மாதிரி கான்டென்ட்ஸ் தான் அவங்க போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இவங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்குற தண்டனைகளை சில பேர் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரிச்சாலும் நிறைய பேர் இல்லை இது வந்து சைல்ட் அபியூஸ்னு வந்து வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆக்சுவலி என்ன நடந்துச்சு நீங்க பார்த்தீங்கன்னா 2020ல அவங்களோட 15 வயசு பையன் வந்து சும்மா அவங்களோட தம்பியை வந்து ப்ராங்க் பண்ணிட்டாங்கன்றதுக்காக 7 மாசம் அந்த பையனை வந்து பெட்ல படுக்க கூடாதுன்னு தண்டனை கொடுத்து 7 மாசமா அந்த பையன் வந்து பீன் பேக்ல தான் படுத்திருந்தாங்க. பிள்ளைங்க தப்பு செய்யறது கொஞ்சம் காமனான விஷயம். தப்பு செய்யும் போது அவங்க சில விஷயங்களை கத்துக்குவாங்க. ஸோ என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு கத்துக் கொடுக்க வேண்டியது பேரண்ட்ஸோட கடமை. ஆனா வந்து எப்படி நம்ம கத்துக் கொடுக்குறோம்னு இருக்கு இல்லையா? இன்னொரு ஒரு இன்சிடென்ட் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கடைசி மக 6 வயசு. ஸோ அவங்கள வந்து ஸ்கூலுக்கு வந்து சொந்தமா தான் வந்து அவங்க சாப்பாடு பேக் பண்ணி எடுத்துட்டு போகணும். ஏன்னா 6 வயசுனால உனக்கு வந்து உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களோட ஒரு வீடியோல என்ன நடக்குதுன்னா அந்த பிள்ளையோட ஸ்கூல்ல இருந்து கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி உங்களோட டாட்டர் வந்து இன்னைக்கு வந்து சாப்பாடு எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரூபியை வந்து சாப்பாடு எடுத்துட்டு ஸ்கூலுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஸோ ரூபி அவங்களுக்கு அந்த டீச்சருக்கு என்ன ரிப்ளை பண்ணாங்கன்னா என் மகளுக்கு 6 வயசு ஆயிடுச்சு, சாப்பாடு எடுத்துட்டு போறது அவளோட கடமை, அவளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படி எடுத்துட்டு போக மறந்துட்டானா நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு அவ பட்னியா இருக்கட்டும். அந்த வீடியோல அவங்க அப்படியே சொன்னாங்க, இன்னைக்கு அவ பட்னியா இருக்கட்டும். ஐ ஹோப் யாருமே இன்னைக்கு வந்து அவளுக்கு லான்ச் கொடுக்கக்கூடாது, ஷேர் பண்ணக்கூடாது, எதுவுமே இது பண்ணக்கூடாது. ஸோ பட்னியா இருந்தாதான் அவ வந்து இன்னைக்கு லெசன் கத்துக்குவா அப்படின்னு. ஒரு 6 வயசு குழந்தைக்கு இப்படி ஒரு லெசன் தேவையே இல்லை. இந்த 2 விஷயங்களை கேட்கும்போதே நமக்கு கோவம் வருது இல்லையா? ஆனா இதையும் தாண்டி நிறைய விஷயம் அவங்க செய்றாங்க. அவங்க வந்து இந்த பனிஷ்மெண்ட்லாம் குடுக்குறாங்க இல்லையா? ஏன் குடுக்குறாங்கன்னு விஷயத்த சொல்ல மாட்றாங்க பெரும்பாலும் வீடியோல. ஆனா பனிஷ்மெண்ட்ட மட்டும் ரெக்கார்ட் பண்ணி வீடியோவா போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவங்களோட இன்னொரு சின்ன பையன வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு பனிஷ்மெண்ட் அவனுக்கு. என்னதுன்னா, பாத்ரூம் இருக்குல்ல. ஸோ பாத்ரூம் ஃப்ளோர்ல வந்து அந்த நைட் அவன் தூங்கணும் அப்படின்னு. ஸோ அவனுக்கு போர்வெல்லாம் போத்தி, "நீ அங்க தான் தூங்கணும்" அப்படின்னு அவன படுக்க வைக்கிறாங்க. அத ஒரு வீடியோவா எடுத்து போட்டிருக்காங்க. 2021ல நெறைய பேர் வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சேனல்ல வந்து சைல்ட் அபியூஸ் நடக்குது அப்படின்னு. ஸோ என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேனல வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க, டெர்மினேட் பண்ணிடுறாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த அக்கவுண்ட்லாம் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டோன்னே, ரூபியோட ஹஸ்பண்ட் கெவின் வந்து என்ன பண்றாருன்னா, அவரு பிரிஞ்சு தனியா போயிடுறாரு. அந்த வீட்ல இல்ல. ஸோ 1 வருஷம் கழிச்சு ரூபி என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட மென்டல் ஹெல்த் கோச்சோட சேர்ந்து ஜூடி அவங்க பேரு. ஸோ அவங்க கூட சேர்ந்து இன்னொரு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்றாங்க. யூடியூப் மட்டும் இல்ல, இப்ப இன்ஸ்டாவும் ஸ்டார்ட் பண்றாங்க. மாம்ஸ் ஆஃப் ட்ரூத்ன்னு வந்து அந்த இன்ஸ்டாவோட பேரு ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அங்க பேரண்டிங் பத்தி அந்த மாரி விஷயங்கள ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அந்த சேனலும் ரொம்ப நாள் நிலைக்கல. அந்த சேனலையும் வந்து 2023ல வந்து பேன் பண்ணிடுறாங்க. அதையும் சைல்ட் அப்யூஸ்ன்னு சொல்லி. இவ்ளோ நாளா இந்த சேனல்லலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட 6 பிள்ளைங்கள வந்து அப்யூஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, ஜூடியோட நீஸும் அவங்களும் வந்து ஒன் ஆஃப் த விக்டிம் ஆகுறாங்க. ரூபி அதோட நிப்பாட்டல. ரூபி அவங்க பிள்ளைங்க 6 பேரையும் வந்து ஏதோ ஒரு ஜெயில்ல அடைக்கிற மாரி ஆளுக்கு ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வைக்கிறாங்க. அந்த ரூம்ல கேஜ்லாம் இருக்கு. அதாவது கூண்டுலாம் இருக்கு. ஸோ அவங்க எப்படி அவங்க பிள்ளைங்கள அதுக்கப்புறம் டார்ச்சர் பண்ணியிருப்பாங்கன்னு நெனச்சு கூட பார்க்க முடியல. பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடே குடுக்கறதில்ல. ஈவன் அந்த யூடியூப் சேனல் அவங்க ஏர்லி ஸ்டேஜ்ல வச்சிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த வீடியோல அங்க இருக்கிற வீடியோஸ்ல கூட அவங்க சொல்ற விஷயம் என்ன ஆகுதுன்னா, "இப்ப நீ இங்க வரலன்னா, இன்னைக்கு நைட் உனக்கு டின்னர் இல்ல. உனக்கு 2 நாளைக்கு சாப்பாடு இல்ல. 1 நாளைக்கு சாப்பாடு இல்ல." இந்த மாரி விஷயங்கள தான் சொல்றாங்க. ஸோ இந்த யூடியூப் சேனல்லாம் இது ஆயிட்டோனே, சஸ்பெண்ட் பண்ணி டெர்மினேட் பண்ணிட்டோனே, ஸோ இவங்க ஒரு 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 அவங்களுக்குன்னு ஒரு இது மாரி பில்ட் பண்ணி, அங்க வந்து ஏதோ கைதிகள வச்சிருக்கிற மாரி அவங்க சொந்த பிள்ளைங்கள வச்சிருக்காங்க. 30ஆம் தேதி 8ஆம் மாசம் 2023ல அவங்களோட 12 வயசு பையன் ஜன்னல உடைச்சு வெளியே வந்தான் தப்பிச்சு அதாவது. ஸோ அவன் போய் நெய்பர் கிட்ட கதவ தட்டி, "எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பிட ஏதாவது குடுங்க, தண்ணி குடுங்கன்னு" சொல்லி கேட்குறான். அவனோட நிலைமைய பார்த்து பதறி போறாங்க அந்த நெய்பர். ஏன்னா உடம்புல வந்து அப்படியே இளைச்சி அப்படியே அவங்க இந்த எலும்புலாம் வெளிய தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அளவுக்கு இளைச்சு போயிட்டு அது மட்டும் இல்லாம, அவனோட கையிலலாம் ஒரு பிளாஸ்டிக் மாரி ராப் பண்ணி, அதுக்கப்புறம் டேப் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கால்லலாம் ரத்தம். ரத்தம். அந்த ரத்தத்துக்கு மேல ஒரு பிளாஸ்டிக் போட்டு, அது மேல டேப் போட்டு கட்டியிருக்காங்க. அவன் காலெல்லாம் சம்டைம்ஸ் வந்து அந்த டயபெட்டிஸ்லாம் வந்துட்டா நம்ம பேஷண்ட்ஸ் கால்லாம் பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கு 12 வயசு பையனோட காலு. இது எல்லாமே பார்த்த அந்த நேபர் பதறி போய் அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, "என்ன ஆயிடுச்சுன்னு?" அந்த பையன் சொல்றான், "எங்க அம்மா கிட்டேருந்து எங்கள காப்பாத்துங்க" அப்படின்னு. உடனே அந்த நேபர் போலீஸ கான்டாக்ட் பண்றாங்க. போலீஸ் அந்த இடத்துக்கு வராங்க. போலீஸ் உடனடியா அந்த இடத்துக்கு வராங்க. ஆம்புலன்ஸையும் சேர்த்து கூட்டிட்டு வராங்க. ஸோ அந்த பையனுக்கு உடனடியா சிகிச்சை எல்லாமே ஸ்டார்ட் பண்றாங்க. போலீஸ் வந்து அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, "யார் உங்க அம்மான்னு?" ஸோ அவன் சொல்றான், "ரூபி ஃப்ராங்கி தான் என்னோட அம்மான்னு." ஸோ அந்த வீடு எங்க இருக்கு? யார் யார் இருக்காங்க? அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ அந்த டைம்ல ரூபி அந்த வீட்ல இல்ல. இருந்தது வந்து ஜூடி. அதாவது அவங்களோட ரீசனா அவங்க சேர்ந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல, அவங்களோட மென்டல் ஹெல்த் கோச் அவங்க தான் அங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து போறாங்க. ஸோ போனோனே ஜூடிய அரெஸ்ட் பண்றாங்க. அட் த சேம் டைம் அவங்க வந்து உள்ள போய் பார்க்குறாங்க. ஒரு ரூம்ல தனியா, அமைதியா பயந்து போயிட்டு ஒரு கேர்ள் உட்காந்துருக்கு. அந்த கேர்ள் வேற யாருமே இல்ல. ரூபியோட டாட்டர் தான். அந்த கேர்ள் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸா இருந்த அந்த யூடியூப் சேனல்ல எப்படி இருந்தாங்களோ ஹெல்த்தியா அந்த மாரிலாம் இல்ல. ரொம்ப இளைச்சு போய் சாப்பிடாத ஒரு ஆளுங்க இருப்பாங்க இல்லையா? அந்த மாரி ரொம்ப ஸ்கினியா இருக்காங்க. அண்ட் வந்து ஒரு ரூம்ல அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. எந்த ஒரு வார்த்தையும் பேசல. போலீஸ் வந்து அவங்க கிட்ட பேசுறாங்க. அவங்க எந்த ஒரு ரெஸ்பாண்டும் பண்ணல. அந்த இடத்த விட்டு நகரவும் இல்ல. அப்படியே பயந்த நிலையில அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. போலீஸ்க்கு 2 மணி நேரம் ஆச்சு அந்த பிள்ளைகிட்டேருந்து ஒரு ரெஸ்பாண்ட் கேட்கறதுக்கு. ஃபைனலி அந்த கேர்ள வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. ஸோ அந்த கேர்ள்க்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. அதே டைம்ல இந்த சைட்ல வந்து ஜூடி அண்ட் ரூபிய வந்து கைது செய்றாங்க. ஜூடியோட கவுன்சிலர் லைசென்ஸ் எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. இவங்க 2 பேர் மேலயும் சைல்ட் அப்யூஸ் கேஸ் போட்டு அதுக்கான தண்டனையும் குடுக்குறாங்க. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சுட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் சன் ரூபியோட ஃபர்ஸ்ட் சன் வந்து அவங்க மதர் ரூபி கிட்ட வந்து ஃபோன்ல பேசுறாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து ரூபி வந்து அவங்க சன் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, "நான் எந்த தப்பும் செய்யல. நான் உங்கள வளர்த்துட்டேன். டிசிப்ளினா வளர்க்குறேன். அதுக்காக தான்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பையன் எப்படியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்பயும் வந்து அவங்க மதர் வந்து, "நோ, நான் உன்ன டிசிப்ளினா வளர்த்தேன். அவ்வளவுதான்" அப்படின்னு. ஸோ ஒரு 2 நாள் கழிச்சு திருப்பியும் அவங்க அம்மாவே வந்து அதாவது ரூபியே வந்து அவங்க சன்ன கான்டாக்ட் பண்ணி, "ஆமா, நான் பண்ணது தப்பு தான். நீ சொல்ற விஷயம் எனக்கு புரியுது" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் அப்டேட். பட் என்னதான் இருந்தாலும் எனக்கே ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஒரு மதர் வந்து இவ்ளோ செய்வாங்களா? அப்படின்னு. அது மட்டும் இல்லாம, அவங்க அந்த வீடியோஸ்லாம் எடுக்கும்போது, அவங்க பிள்ளைங்க கிட்ட சொல்றாங்க, "ஃபேக்கா இரு, ஃபேக் ஸ்மைல் பண்ணு, ஃபேக்கா ஹேப்பியா காமி, இட்ஸ் ஓகே" அப்படின்னு சொல்றாங்க. அட் த சேம் டைம் வந்து நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அவங்க வந்து அவங்க சன் கிட்ட கேட்குறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் சன் கிட்ட கேட்குறாங்க, "ஆ உனக்கு வந்து எப்படி இந்த பேர் வந்துச்சு?" அப்படின்னு. ஸோ அந்த பையன் வந்து ஹி இஸ் நாட் இன் த மூட். ஸோ அவன் வந்து சும்மா சொல்றான். அந்த மாரி வந்து தாத்தாவோட பேரு வச்சாங்க அப்படி இப்படின்னு. ஸோ அந்த கேமராவ வந்து கட் பண்ண சொல்லிட்டு அவங்க வந்து
கத்துறாங்க அந்த பையன்கிட்ட. "உன்னால ஃபேக்கா ஹேப்பியா இருக்க முடியாதா? வீடியோஸ்க்காக இது பண்ண முடியாதா?" அப்படின்னு. ஸோ அந்த பையன் ஃபேக்கா ஹேப்பியா அடுத்த ஷாட் செய்யறான். ஆக்சுவலி என்னால நம்ப முடியவே இல்ல. ஒரு அம்மா வந்து இந்த எக்ஸ்டென்ட்க்கு போவாங்களான்னு. ஏன்னா, அந்த போலீஸோட டாக்குமெண்ட்ரி நான் பார்த்தப்ப வந்து அங்க ஒரு விஷயம் இருந்துச்சு. இந்த பிள்ளைங்களுக்கு வந்து காயம் படுது இல்லையா? அவங்களோட 6 பிள்ளைங்களுக்கும் காயம் ஏதாவது பட்டுருச்சுன்னா, அந்த காயத்து மேல வந்து அவங்க வந்து மொளகா தூள் இருக்குல்ல, ஸோ அத வந்து கலக்கி அப்படியே பூசுவாங்க அப்படின்னு. பட் எனக்கு தெரியல. ஆனா இந்த டாக்குமெண்ட்ரில பார்த்தேன். அண்ட் ஆல்சோ அவங்க போயிட்டு அந்த வீட்ட வந்து சர்ச் பண்ணும்போது நெறைய கயிறு இருந்துச்சு. ஸோ பிள்ளைங்கள எல்லாத்தையும் அவங்க கட்டி போட்டு வச்சிருந்தாங்க அப்படின்னு. ஸோ அந்த கேர்ள் வந்து அந்த செகண்ட் கேர்ள வந்து செக்யூர் பண்ணாங்க இல்லையா? ஸோ போலீஸ் செக்யூர் பண்ணும்போது அந்த கேர்ள் உட்கார்ந்திருந்தாங்க ஒரு ரூம்ல. அது பார்க்க கன்சிடர் ஒரு ஜெயில் மாரி தான் இருந்துச்சு. ஜெயில் ரூம் மாரி தான். பின்னால பார்த்தீங்கன்னா, கேஜ்லாம் இருந்துச்சு. அதாவது கூண்டு மாரிலாம் இருந்துச்சு. ஸோ அவங்க எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க பிள்ளைங்கள அப்படின்னு வந்து நம்மளால இத புரிஞ்சுக்க முடியும். செய்ற சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு அவங்களோட லைஃப் டைம் அது கேரி அவுட் ஆகும். அவங்களோட லைஃப் டைம் ட்ராமாவா இருக்கும். எவ்வளோதான் அவங்க நார்மலா இருந்தா கூட, அவங்களுக்கு அது வந்து லைஃப் டைம் இம்பேக்ட் இருக்கும். நான் அடிக்கடி ஹீலிங் ஜர்னின்னு வந்து இத பத்தி தான் பேசுவேன். நம்ம செய்ற சின்ன சின்ன விஷயம் வந்து நம்ம பிள்ளைங்கள வந்து லைஃப் டைம் இம்பேக்ட்டா இருக்கும். எப்படின்னா, நம்ம பிள்ளைங்க ஏதாவது கதை சொல்ல வரும்போது, "ஏய் நீ பேசாத, அமைதியா இரு, பெரியவங்க பேசுறாங்க." அந்த மாரி நம்ம ஸ்டாப் பண்றோம் இல்லையா? அவங்க கதை கேட்காம. அது வந்து அவங்கள என்ன பண்ணும்னா, நாளடைவில அவங்க வளர்ந்து வந்தா கூட, அவங்களோட கான்ஃபிடென்ட்ட பிரேக் பண்ணும். எங்கேயாவது யார் என்னைக்காவது போய் பேசும்போது, அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்காது. ஏன்னா நம்ம இங்க தான் அவங்கள ஷட் டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல. அது மட்டும் இல்லாம, ரொம்ப காமனான ஒரு விஷயம் நம்ம செய்ற விஷயம் என்ன தெரியுமா? பிள்ளைங்கள வந்து பேசும்போதோ, இல்ல அழும்போதோ, "நீ அழக்கூடாது. நீ ஆம்பள பையன் அழக்கூடாது. பொம்பள பிள்ளை நீ இதெல்லாம் பேசக்கூடாது." அந்த மாரி இது பண்றோம்ல. ஸோ அவங்க இமோஷனல சப்ரஸ் பண்ணி பண்ணி ஃப்யூச்சர்ல அவங்க அவங்க பார்ட்னர் கிட்ட வந்து இமோஷனலா இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம, ஈவன் பேரண்ட்ஸ் கிட்ட கூட இமோஷனலா அட்டாச்சா அவங்களால இருக்க முடியாது. ரூபி மாரி மதர் யாருக்குமே கிடைக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன். உங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தா கூட என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி கேளுங்க. அவங்க சம்டைம்ஸ் வந்து மழலையில பேசுவாங்க இல்லையா? பரவால்ல கேளுங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஏதாவது எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, அவங்க ஃபீலிங்ஸ சொல்றாங்கன்னா, ஷட் டவுன் பண்ணாதீங்க. "ஏய் சும்மா இரு" அந்த மாரி சொல்லாதீங்க. அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு கேளுங்க. ஏன் இதெல்லாம் நம்ம செய்யணும்னா, நம்ப இன்னைக்கு அவங்கள ஷட் டவுன் பண்றோம். ஒரு தடவ தானே செஞ்சேன் அப்படின்னு நெனைக்கிறோம். ஆனா அந்த டைம்ல அந்த பிள்ளை என்ன ஃபீல் பண்ணுச்சு நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அத அவங்க லைஃப் டைம் கேரி அவுட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த மாரி நெறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆன் டைம்ல வந்து கிடைக்கணும்னா, என்னோட யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ ரீபோஸ்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.